அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். பேர், புகழ், அந்தஸ்து, செல்வம்னு என்ன கேட்டிங்கனாலும் நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 15ஆம் தேதி, மாசி மாதத்தின் 3ஆம் தேதி, நஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கூடவே இந்த நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது. அற்புதமான சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அது கூடவே மகா சிவராத்திரி இணைஞ்சிருக்கிறதுனால எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நமக்கு பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்து ஏற்கனவே 4 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவை தவிர இன்றைக்கி மகா சிவராத்திரியாக இருக்கிறதுனால இரவெல்லாம் கண் முழிச்சு சிவபெருமான் வழிபாடு வீட்லேயோ கோவில்லையோ செய்யறதுங்கிறது சிறப்பு. அப்படி உங்களால் நைட்டு முழுவதுமே கண் முழிக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் முழிச்சிட்டு இருந்துட்டு வழிபாடு செய்கிறதே உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்குன்னே சொல்லலாம். அது குறித்து ஒரு பதிவும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். இவை தவிர இன்றைக்கி உங்களால் அந்த டைம் வரைக்கும் கூட முழிச்சிட்ருக்க முடியாது. அதாவது நான் ஒரு வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லியிருந்தேன்னு சொன்னலையா, அந்த டைம் வரைக்கும் கூட உங்களால் முழிச்சிட்ருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வெறும் 5 நிமிஷம் மட்டும் ஒன்று பார்க்க சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்த அதே சமயத்தில் வழிபாடு செஞ்ச நைட்டெல்லாம் கண் முழிச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 4 வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ நைட்டெல்லாம் கண்ணு முழிக்க முடியலினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முழிச்சாவே நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதே டைமிங்கில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயந்தான். முதல்ல டைமிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று நள்ளிரவு 12 மணி 16 நிமிஷத்துல இருந்து 1 மணி 6 நிமிஷம் இந்த நேரத்தில் நீங்கள் நான் சொல்கிறது செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இப்போ நீங்கள் முன்னாடியே கூட தூங்கிக்கலாம். தூங்கிட்டு அந்த டைம் அப்போ நீங்கள் அலாரம் வச்சு எழுந்துட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு இப்போ சுத்தபத்தமாக இருந்தீங்கும்போது வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுடுங்க. அடுத்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பரோ கோடு போடாத பேப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பேனா எடுத்துக்கோங்க. கருப்பு நிறத்தை தவிர வேறு எந்த கலர் பேனா வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நீங்கள் 108 முறை எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யும், என்ன கேட்டாலும் கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களால் எழுத முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 108 முறை இதை சொல்லக்கூட செய்யலாம். அதுக்குமே நல்ல பலன் நிச்சயம். இந்த மகா சிவராத்திரி நாளில் நம்ம சிவபெருமானுக்காக செய்யக்கூடிய பூஜையாகட்டும், அபிஷேகமாக நடக்கும்போதாகட்டும், நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு சிலவையெல்லாம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது தேவாரம், திருவாசகம், அது கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய சில மந்திரங்களும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமானுடைய மூல மந்திரம், அதே போல் சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரம், அதே போல் சிவபெருமானுடைய அஷ்டோத்திர சத நாமாவளி, அடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய 108 போற்றி. இது எல்லாமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ருத்ர மந்திரத்தில் வரக்கூடிய முக்கியமான வரி. இந்த ருத்ர மந்திரம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான வரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு வரியை நீங்கள் 108 முறை எழுதுனீங்க அப்படின்னாலே போதும். சரி, இந்த ருத்ர மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம சிங் சிங் சிவாய ஓம். இப்போ இதில் சிங் சிங் சிவாய ஓம் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த ஒரு வரியை தான் நம்ம 108 முறை எழுத போகிறோம்.
இது 108 முறை எழுதுவதற்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதுவும் நான் சொன்ன அந்த 12 மணி 16 நிமிஷத்துலேருந்து 1 மணி 6 நிமிஷம் இது பார்த்திங்கன்னா லிங்கோத்பவ நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஆண்டு நமக்கு இந்த டைமிங் தான் வந்து இருக்குதுங்க. இந்த லிங்கோத்பவ நேரத்தில் நீங்கள் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு பூஜை அறையில் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றி வச்சு இந்த ஒரு வரியை 108 முறை வந்து எழுதுங்க. ஒரு வேளை பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் விளக்கேற்ற வேண்டாம். ஹாலில் உட்காந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் 108 முறை வந்து எழுதுங்க. எதுவுமே பண்ண முடியல, அதாவது வழிபாடு செய்ய முடியல, தூங்காமல் இருக்க முடியல, விரதம் இருக்க முடியல அப்படின்லாம் நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா? அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்கள். இது அட்லீஸ்ட்டுன்னு சொல்ல தேவையில்லை, இது மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது. இதுக்கே உங்களுக்கு அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரிங்களா? அதனால் அவசியமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.